+2 அணிகள் பயிற்சி 1.1 11வது சம்மு a = 1 tan x - tan x 1 tan x எனில் a transpose a inverse = cos 2x - sin 2x sin 2x cos 2x என காட்டுக. அப்போ ஏங்கிற அணியை முதல்ல எழுதிக்கிறோம். a = 1 tan x - tan x 1 என்க. அது மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு a transpose கண்டுபிடிக்கிறோம். a transpose வேறு ஒன்றும் இல்லை, இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஏங்கிற அணியை நிறையாக மாற்றுறோம். இப்போ 1 - tan x மாறும். அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த tan x கீழே வந்துடும். அப்படி tan x 1ன்னு இப்படி வந்துடும். இதுதான் உங்களுக்கு a transpose. சரிங்களா? எப்படி செங்குத்தாக உள்ள நிரலை கிடைமட்டமாக மாற்றுறோம். இந்த 1 - tan x இப்படி மாற்றிட்டோம். அது tan x 1 இப்படி மாற்றிட்டோம். அடுத்து a inverse கண்டுபிடிக்கணும். a inverse கண்டுபிடிக்க முடியும் மாலஸ் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மாலஸ் ஆஃப் a கண்டுபிடிச்சோம். நம்ம மாலஸ் ஆஃப் ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது, அங்கே கொடுக்கப்பட்ட ஏங்கிற அணி அப்படியே இருக்கிறோம். 1 tan x திரும்ப -tan x 1. இது அப்படியே ரெண்டு செங்குத்து கோடுகளுக்கு இடையில போட்டுக்கிட்டு முதன்மை ஒரு இடத்துல இருக்குன்னா 1, இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றி போட்டுங்க. அப்போ tan square xன்னு வந்துடும். tan square x 1 + tan square xோட வேல்யூ வந்து secant square x. சரியா? secant square x அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது என்ன? adjoint of a கண்டுபிடிக்கணும். adjoint of ஏங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கிற ஏங்கிற அணியை அப்படியே மாற்றுறோம். முதன்மை மூணு இடத்தை 1ன்னு வந்துடும். இது tan x இருக்குது -tan x மாறும். இது மைனஸாக இருக்குது +tan x மாறும். இந்த ஒன்று அப்படி இருக்கும். இதுதான் adjoint of a. என்ன பண்ணிட்டோம்? முதன்மை மூலை விட்டத்தை இடமாற்றம் செய்கிறோம், இரண்டாவது மூலை விட்டத்தை குறிமாற்றம் செய்கிறோம். அவ்வளோதான். அடுத்து என்ன ஃபார்முலா? என்ன? a inverse = 1/mod of a adjoint of a. இங்கே mod of a ≠ 0ன்னு வரணும். சரிங்களா? அப்படியே அதில் போடுறோம். 1/mod of a மதிப்பு என்ன? secant square x போட்டாச்சு. adjoint of a 1 - tan x tan x 1 இந்த மாதிரி போட்டுங்க. இது a inverseன்னு வரும். இன்னோட சுருக்கலாம். a inverse = 1/secant x இப்படியெல்லாம் cos square xன்னு வரலாம். cos square x அதை திரும்ப முடியலாம். 1 - tan x திரும்ப tan x 1 இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? என்னங்க எழுதிக்கலாம் சைடில். எப்படி? 1/secant x = cos x அப்படின்னு போட்டுங்க. இப்போ a inverse கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அந்த சம்முக்கு வரும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? a transpose தான் இருக்குது, ரெண்டாவது a inverse இருக்குது. இப்போ a transpose-க்கான ஆன்சர் என்ன இருக்குங்க? இங்கே இருக்குது a transpose. அதை அப்படி எழுதுகிறோம். 1 - tan x tan x 1. இது a transpose-க்கான ஆன்சர். a inverse-க்கான ஆன்சர் என்னதுங்க? இங்கே இருக்குது cos square x அப்புறம் 1 - tan x. இது tan x 1. அவ்வளோதான். எந்த cos square x முன்னாடி இருக்கீங்க? cos square x முன்னாடி ஆகிட்டு அது ஒரு ஆர்டர் ஆகிருக்குங்க. 1 - tan x tan x 1. இது 1 - tan x. இது என்ன வரும்? tan x 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி cos square x அப்படியே வந்துடும். இப்போ இருக்குங்க 1 × 1 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் tan square x. சரிங்களா? அப்புறம் இந்த நிரலை அப்படி எடுத்து நிறைய பெருக்கணும். அதனால் அப்போ கிடைமட்டத்தை நிறை, செங்குத்தாக நிரல், இந்த நிறைய எடுத்து இப்படி நிரலாக பெருக்கணும். அதேமாதிரி 1 × -tan x -tan x. இந்த -tan x × 1 -tan x. tan x × 1 tan x. 1 × tan x tan square x + tan square x. புரியுதுங்களா? எப்படி? ஃபஸ்ட்டு இந்த நிரலை எடுத்து ரெண்டையும் பெருக்கிட்டோம். அடுத்து இந்த நல்லா கவனிச்சிங்க, இந்த இதை முடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த tan x இந்த நிறைய எடுத்து இப்படி இந்த ரெண்டு நிரலும்
tan x இன்ட்டு 1 tan x, அப்புறம் 1 இன்ட்டு tan x tan x. சரிங்களா? நல்லா கழிச்சு 1 இன்ட்டு tan x தவிர்த்த tan ஸ்கொயர் x வராது. சரி, அடுத்தது tan x இன்ட்டு tan x இங்கே என்ன இருக்கு பாருங்கள், மைனஸ் tan ஸ்கொயர் x. ஒன் இன்ட்டு 1 1 இந்த மாதிரி போட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான். அதன் பிறகு ஈக்குவல் cos ஸ்கொயர் x, அப்புறம் அப்படி போகிறோம் 1 மைனஸ் tan ஸ்கொயர் x. இங்கே ஒரு மைனஸ் tan x, இங்கே ஒரு மைனஸ் tan x, மைனஸ் 2 tan x. இங்கே ஒரு tan x, இங்கே 2 tan x, 2 tan x. இது அப்படியே ஆர்டராக மாற்றி வைக்கலாம். மைனஸ் இங்கே தானே இருக்குது, அதை 1 மைனஸ் tan ஸ்கொயர் x விட இந்த மாதிரி. சரி, இப்போ ஒவ்வொன்றுலேயும் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அளவில் பெருக்கிறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இந்த tan x என்ன சைன் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸை மாத்திரம். இது வந்து மைனஸ் 2 sin எக்ஸு பை காஸ் எக்ஸாக மாத்திரம். இது என்ன பண்ணுறோம், அதேமாதிரி 2 sin எக்ஸு பை காஸ் எக்ஸாக மாத்திரம். இது 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸாக மாத்திரம். இந்த மாதிரி எழுதுகிறோம். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க அந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸாக ஒன்லி பெருக்கிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பெருக்க பாருங்க, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸு, அப்புறம் அதோட பெருக்கிறோம் மைனஸ் போட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதுமாதிரி அதுக்கு பெருக்குங்க, மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் எக்ஸ். இங்கே 2 sin எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் எக்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே அந்த 1 இருக்குது, அந்த 1 அப்படியே வச்சுக்கிங்க. இது 1க்கு பெருக்கி ஆகணும், அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இதுக்கும் தனியாக பெருக்கணும், காஸ் ஸ்கொயர் எக்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த மாதிரி பெருக்கணும். இல்லை ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸு இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான். அப்போ மீதி என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுன்னு இருக்குது. இதில் ஒரு காசு இதுலேருந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், மைனஸ் 2 sin எக்ஸு காஸ் எக்ஸ்னு வரும். இதில் ஒரு காசு எடுத்துருங்க, அப்போ 2 sin எக்ஸு காஸ் எக்ஸு அப்படி வரும். இதில் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கோங்க. இந்த காசு கொடுக்கு இந்த காசு கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா வந்து காஸ் 2x ஃபார்முலா, காஸ் 2x ஃபார்முலா. மைனஸ் 2 sin எக்ஸுக்கு மைனஸ் சைன் 2x ஃபார்முலா, சைன் 2x. 2 sin எக்ஸ் காஸ் எக்ஸ்னா சைன் 2x. இதுவும் அதே மாதிரி காஸ் 2x. வேணா இது சைடில் வேணால் நோட் பண்ணிக்கலாம். எப்படி காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா equal to cos 2 theta, 2 sin theta cos theta equal to sin 2 theta. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஏடி ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2x sin 2x மைனஸ் sin 2x
cos 2xன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கணக்கை கண்டுபிடிச்சிட்டோம். நன்றி. இதோட இந்த கணக்கு முடிந்தது.